ஹல்லேலூயா. குட் மார்னிங். மற்றொரு நாளை நம்முடைய ஆண்டவர் நமக்கு அருளிச் செய்திருக்கிறார். வாருங்கள். காலை காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டுதான் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு விட்டீர்களா? எழுந்து விட்டீர்களா? பைபிள வாசிச்சீங்களா? வீட்டில் தான் இருக்கீங்களா? இல்லை வெளியே எங்கேயாவது இருக்கீங்களா? எங்க இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பது நமக்கு உத்தமம். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால், இது எந்த நேரமாக இருந்தாலும் வாருங்கள். இந்த நேரத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள், இருதயத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கனி கொடுப்பீர்கள், வளர்ச்சி அடைவீர்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளிலிருந்து எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருப்பீங்கல்ல. பைபிள் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ தடவை நான் கேட்டுட்டேன்னு சொல்றவங்க கூட இருக்கிறாங்க. என்னை பொறுத்த மட்டில் நானே இந்த அனுதின தியானம் மற்றும் டிவி ஊழியங்கள் வாயிலாக வேதாகமத்தின் வார்த்தைகளை, பைபிளில் இருக்கிற அநேக காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வந்திருக்கின்றேன். ஒரு வார்த்தை நான் கேட்குவாங்க. நாம் பக்தியை ஆசரித்து வருகின்றதுடைய சாரம் என்ன? அதாவது தேவன் நம்மை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய வார்த்தையின் மூலமாக நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்கிறோம். அப்படின்னா என்ன பார்க்கலாமா? கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 13வது அதிகாரம் 11வது வசனம். கடைசியாக சகோதரரே, ஃபைனலா, இறுதியா, என்னங்க, கடைசியாக சகோதரரே, அதேபோல சகோதரிகளே, சந்தோஷமாயிருங்கள். பைபிள் நமக்கு கற்றுத்தருகிற போதகத்தின் சாரம் நம்மை சந்தோஷமுள்ளவர்களாய் வைக்கிறதற்காகவே. நம்மையே நாம் பாடுபடுத்திக் கொள்ள வேண்டுமென்றோ, நம்மையே நாம் துக்கப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றோ, நம்மையே நாம் இன்னும் என்ன சொல்லலாம், ஒரு காலில் நின்று தவம் செய்கிறவங்க இருப்பாங்க. முட்கள் மீது படுத்துக்கொண்டு தவம் செய்கிறவர்களும் இருக்கிறாங்க, நம்ம பார்க்கிறோம். அப்படி உன்னை நீ வேதனைப்படுத்துவதில் தேவனுக்கு விருப்பம் இல்லை. உன் பாடுகளையெல்லாம் அவர் சுமந்தார் என்பதனாலே உன் பாடுகளையெல்லாம் அகற்றிவிட்ட ஆண்டவர், உன் துக்கத்தையெல்லாம் சகித்துக் கொண்ட ஆண்டவர் உன்னை சந்தோஷமாக வைப்பதற்காகவே சிலுவையிலே அவர் பலியானார். தேவவார்த்தையின் சாரம் அதுதான். சந்தோஷமாயிருங்கள். சரி, எதன் அடிப்படையில் சந்தோஷமா இருக்கிறதுன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டு, இவர்களும் அவர்களும் செய்கிற உபத்திரவங்கள் எல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு, நாம் எதிர்கொள்கிற போராட்டங்கள் எல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டே இருந்தால் சந்தோஷமே இருக்காது. அதற்கே பவுல் சொல்லுவான், சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று. கர்த்தருக்குள் சந்தோஷம், அதாவது கர்த்தர் எனக்குள் இருக்கிறபடியினால் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்தும், இந்த சோதனைகளின் மேலும் எனக்கு ஜெயத்தை அருளுவார். மனிதர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, நான் எப்படி இருக்கிறேன் என்று என் தேவனுக்கு தெரியும் என்று விசுவாசிக்கிறவன் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றிலிருந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும். 2வது, நற்சீர் பொருந்துங்கள். நற்சீர் பொருந்துங்கள் என்றால், அதாவது நமக்குள் குறைபாடுகள் இருக்கக்கூடாது. அதை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அவர் ரொம்ப நல்லவருங்க, ஆனா கோபம் கொஞ்சம் ஜாஸ்திங்க. அவங்க ரொம்ப பாசத்தோட பேசுவாங்க, ஆனா கோபம் வந்துட்டா கண்டபடி திட்டிடுவாங்கங்க என்று அநேக நல்ல பழக்கங்களை கெடுக்கிற ஒரு முள் மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையாங்க? அது இருக்கக்கூடாது நமக்குள்ள. அப்படி குறைகள் இருக்கக்கூடாது. நம் ஆண்டவர் நம்மை பரிபூரணர்களாக மாற்ற வல்லவர். உன்னுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர், உன் பலவீனங்களை எல்லாம் பலமாக மாற்றக்கூடியவர். இந்த உலகத்தில் நாம் வாழும்போது சம்பூரணத்திற்காக நாம் ஆசைப்பட வேண்டும். பரவாயில்லண்ணா, அவங்கள விட நல்லா தானே இருக்கேன், இவங்கள விட நல்லா தானே இருக்கேன்னு காம்ப்ரமைஸ் பண்றதுல பிரயோஜனம் இல்லை. நீ இயேசுவோடு உன்னை ஒப்பிட்டுக் கொண்டு, அவர் எப்படி பரிபூரணராக இருந்தாரோ, சம்பூரணராக இருந்தாரோ, இரக்கமுள்ளவராக இருந்தாரோ, நானும் அதே போல் இருக்க வேண்டும் என்ற ஆவல் நமக்குள் வர வேண்டும். சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள். ஆறுதல் எங்க இருக்குங்க? ஆறுதல், ஐயோ, இந்த உலகத்துக்குள்ள ஆறுதல் வேணும்னு அநேகர் தேடிக்கிட்டு இருக்காங்க. மனிதர்கள் தரும் ஆறுதலுக்காக போராடுகிற அநேகர் இருக்கிறார்கள். அது சரி, என்ன எல்லோரும் எனக்கு ஆறுதலா இருக்க வேண்டும் என நினைக்கிறாயே தவிர, நீ பிறருக்கு ஆறுதலாய் இருக்க வேண்டும், ஆதரவாய் இருக்க வேண்டும் என்கிற ஆசை உனக்குள்ள உண்மையா இருக்கா?
நீ ஆறுதலாயிருக்கும்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும், நீ அன்பாயிருந்தால் உனக்கும் அன்பு கிடைக்கும். ஆண்டவர் அதைத்தானே சொன்னார், உங்கள் சத்துருக்களையும் நேசியுங்கள், அப்பொழுது சத்துருக்களும் உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள் என்று. உனக்கு பகையானவர்களையும் நேசிக்க வேண்டும், உனக்கு தீங்கிழைத்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உண்மையான ஆறுதல் என்பது இயேசுவின் பாதப்படியில்தான் இருக்கிறது. உலகத்துக்குள்ள ஆறுதலை தேடி தேடி போறோம். அதிக பணம் இருந்தால் ஆறுதலா இருக்கும், அதிக பந்துக்கள் இருந்தால் ஆறுதலா இருக்கும். அநேகரை நாம் புகழ்வதன் மூலமாக நாமும் புகழப்படுவோம் என்று நினைக்கிறவர்கள் உண்மையிலே ஏமாந்து போயிடுவாங்க. ஒருவேளை மனிதர்கள் யாரும் நமக்கு ஆதரவா இல்லாவிட்டாலும் நம்முடைய ஆண்டவருடைய இன்னொரு பெயரே ஆறுதலின் தேவன்தான். நான் சென்று தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி இயேசு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்தார். உங்களை அநாதைகளாக விடேன் என்று சொன்ன ஆண்டவர் பரிசுத்த ஆவியை நமக்கு தேற்றரவாளனாக ஆறுதலாக அளித்தார். எவ்வளவு பாடுகள் இருந்தாலும், எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும், நீ முழங்கால் படியிட்டு ஜெபித்தால் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஆறுதல் தருவார், உன் சிரமங்களை தீர்த்து விடுவார், உனக்கு தைரியத்தை அருளுவார். எஸ், ஜெபிப்பதினாலே ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள். நல்லா கவனிக்கணும், இந்த ஏக சிந்தை இல்லாததால் தான் இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. உதாரணத்துக்கு கணவன் மனைவி 2 பேரும் ஏக சிந்தையோடு இல்லாவிட்டால், அவர் ஒன்று சொல்லி அந்த அம்மா ஒன்று சொன்னா அந்த குடும்பம் நரகம் மாதிரி ஆயிடுங்க. ஒரே கலவரம் தான், அங்க எப்ப பார்த்தாலும் தகராறு, எப்ப பார்த்தாலும் வேத அபிப்பிராயங்கள், எதையுமே சாதிக்க முடியாது. கவனிங்களேன், சில தேசங்கள் கூட சரியான அபிவிருத்தி அடையாமல் இருப்பதற்கு காரணம் ஆட்சியில் இருப்போரும் எதிர்க்கட்சியில் இருப்போரும் ஏக சிந்தை இல்லாமல் இருப்பதனால சில வேளைகளில் சில காரியங்களை சாதிக்க முடியாது. வளர்ச்சியை காண வேண்டும் என்றால் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வீட்டிலே அன்பு, பாசம், நேசம் இருக்க வேண்டும். நாம் சபைகளுக்கு செல்லும் போது சபையில ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுது ஆதி திருச்சபையிலே இருந்த அந்த விசுவாசிகள் ஏக சிந்தையோடு ஒருமனப்பாட்டோடு கூட இருந்தார்களோ அப்பொழுது அங்கே அற்புதங்கள் நடந்தன. தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். நாம் ஏக சிந்தையோடு இருக்கிற போது, பேதங்களோடு இருக்கிற போது இந்த ஜெபம் தேவ சந்நிதியை எட்டவே எட்டாது. பேதங்கள், விவாதங்கள், பேத அபிப்பிராயங்கள் சாத்தான் சம்பந்தப்பட்டவை. அன்பு, பந்தம், பாசம், ஒருமனது, ஏக சிந்தையா இருப்பது என்பது பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியங்கள். கவனிங்க, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், அதேபோல தொடர்ந்து ஆறுதல் அடையுங்கள், அதை தொடர்ந்து ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். சமாதானமாயிருங்கள். நிறைய பேருக்கு சமாதானங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. என் வழியில யாரும் குறுக்க வரலன்னா நான் சமாதானமா இருப்பேன். என் தன்மானத்தை யாராவது தொட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். என்னை யாராவது நிந்திச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், எனக்கு பயங்கரமா கோபம் வந்துடும். என்னங்க, எனக்கு எல்லாம் என்னை சுத்தி எல்லாமே அப்படியே சமாதானமா இருந்ததுன்னா, என் வாழ்க்கையில யாரும் குறுக்க வராம என் இஷ்டப்படி நான் வாழ்ற ஒரு சூழல் இருக்கும்போது நான் ஹாயா சமாதானமா இருப்பேன்னு சொன்னார். அதுவல்ல சமாதானம் என்பது. உன்னை சுற்றி எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட சங்கடங்கள் உன்னை சுற்றி இருந்தாலும், யாராலும் அகற்றி போட்டு விட முடியாத சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். உலகம் தருகிற வகையில் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்றார். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் என்ன சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகிற விதத்திலே செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். தேவையில்லாத கலவரங்கள் மூலமாகத்தான் அனாவசியமான வியாதிகள் கூட வருகிறது. தேவையில்லாம ஒரு அழுத்தத்திற்கு நாம் இலக்காகி போய்விடுகிறோம். கோபத்தாலே குதிக்கிற போது, அனாவசியமான யோசனைகளிலால் மனம் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிற போது சமாதானம் இருக்காதே. சமஸ்தத்தையும் நாம் இழந்து போய் நாம ஒரு ஆரோக்கியமற்ற சூழலுக்குள்ளாக தள்ளப்பட்டு விடுவோம். இன்றைய விதவிதமான வியாதிகளுக்கான மூல காரணம் சமாதானம் இல்லாததுதான். இந்த பிபியா இருந்தாலும், ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும், சுகரா இருந்தாலும், அதாவது டயபெட்டிக் பேஷண்ட் ஆயிடுறாங்களே, ஏதோ சுகர் சாப்பிட்டதால வருது அல்லது அப்படி இப்படின்னு ஏதோ நினைக்கிறமே தவிர, நீ பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது உன் சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் ரொம்ப நேர்த்தியா இருக்கும்போது சந்தோஷமா இருப்ப, ஆரோக்கியமா இருப்ப, சமாதானத்தோடு இருப்ப. நாம் வியாதியால் பீடிக்கப்பட வேண்டும் என்று தேவன் நம்மை சிருஷ்டிக்கவில்லை. பிணியாளிகள் எல்லாவற்றையும் அவர் சுகப்படுத்தினார். அவர் ஒருவரை பார்த்து விட்டால் சுகப்படுத்தாமல் இருந்ததே இல்லை. இந்த நாளிலும் கூட உன்னுடைய பாவம் உனக்கு
தீங்குகளை கொண்டு வருமானால் ஆண்டவரோ சமாதானத்தை உனக்குள் கொண்டு வருகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லோரும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். எப்படி? சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்தியவர்களாயிருங்கள், ஆறுதல் உள்ளவர்களாக இருங்கள், ஏக சிந்தையோடு கூட இருங்கள், சமாதானம் உள்ளவர்களாயிருங்கள். அப்படி நாம் இருக்க வேண்டும் என்றால் இயேசு நமக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே இருப்பார். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன், அதாவது அவைகளுக்கு மூல காரணராயிருக்கிற தேவன் உங்களோடே கூட இருப்பார். ஆண்டவர் என்னோடே கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும்போது கலங்க மாட்டீங்க, பதற மாட்டீங்க, துக்கப்பட மாட்டீங்க, வேதனைப்பட மாட்டீங்க, சமாதானத்தையும் இழந்து போக மாட்டீங்க. நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன். தேவனே நமக்கு துணை. இதோ சதா காலங்களிலும் பூமியின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன், என்னென்ன கலவரங்களை, எத்தனை சோதனைகளை, எத்தனை போராட்டங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வந்தாலும் அவைகளெல்லாம் மேகம் போல நம்மை விட்டு, நாம் எதிர்கொள்ளும் போது மேகங்களைப் போல நம்மை விட்டு அகன்று போய்விடும். நம் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவனுடைய கரங்களிலே நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சமாதானமா இருக்கீங்களா? சம்பூரணத்தை பெற வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கீங்களா? ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க வீட்டுல ஏக சிந்தையோடு கூட குடும்ப ஜெபம் செய்றீங்களா? எல்லோரும் தேவ சித்தத்தை அறிய வேண்டும் என்கிற ஆசையோடு இருக்கிறீர்களா? அபிப்பிராய பேதங்கள் இருக்கத்தான் செய்யும், வேற வழி இல்லை. ஆனால் நாம் முழங்கால் படித்து ஜெபிக்கும் போது நம்முடைய இருதயங்களை பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியப்படுத்துவார். நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையினாலே நாம் அபிவிருத்தி அடைகிற போது பரிபூரணராகிறோம். ஒரு சின்ன பிள்ளை எப்படி ஆகாரத்தை சரியாக எடுத்துக் கொள்ளுகிறதோ, அதனால் அந்த பிள்ளை நன்றாக வளருகின்றதோ, அதே போல ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து வாசித்து தேவனுடைய வார்த்தைகளின்படி நாம் நடக்கிற போதுதான் நாம் பரிபூரணர்களாவோம், சம்பூரணர்களாவோம். அதுதான் தேவனுடைய ஆசை. அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லோரும், அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் சந்தோஷமாயிருக்க வேண்டும், நற்சீர் பொருந்திருக்க வேண்டும், ஆறுதலோடு இருக்க வேண்டும், ஏக சிந்தையோடு கூட இருக்க வேண்டும், சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டும். அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் நமக்கு துணையாகவும் இருக்க வேண்டும். எனவே தேவனுக்குள் எப்பொழுதும் ஐக்கியமாயிருங்கள். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எத்தனையோ வேளைகளே ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில வளர முடியாத சூழ்நிலை, ஏக சிந்தை இல்லாத ஒரு சூழல், பதற்றங்கள் நிறைந்த, வேதனைகள் நிறைந்த சூழலுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். இவ்வளவு வார்த்தைகளை கேட்ட பிறகும் வார்த்தைகளை விசுவாசிக்காமல் இருப்பதினால், அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் எங்களோடு இருக்கிறார் என்பதை நம்பாததினாலே எங்கள் வாழ்க்கையெல்லாம் குறையோடும் குறைபாடுகளோடுமே இருக்கின்றது. இப்பொழுது யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இத்தனை நாட்களாக உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சமாதானம் பெற்றுக்கொண்டவர்களாக, சம்பூரணர்களாக, ஏக சிந்தையோடு கூட அன்பு நிறைந்தவர்களாய் இருப்பதற்கும், ஆறுதல் உள்ளவர்களாய் இருக்கிறதற்கும், நீர் அருளுகிற சமாதானத்தோடு கூட உம்மையே மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறதற்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். 8939801234 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்கள். இதுவரைக்கும் ஒரு முறை கூட நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பாவிட்டால் இன்றாவது நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை உங்கள் பெயர் முகவரியோடு கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக எங்களுக்கு அனுப்பி தெரிவியுங்கள். டெக்ஸ்டாகவோ வாய்ஸ் மெசேஜாக மாத்திரம் அனுப்புங்கள். ஃபோன் பண்ணி எடுக்கவில்லை என்று வருந்தாதீர்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் செய்து, ஷேர் செய்து மற்றும் உங்கள் பெயர் முகவரியை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் மறந்து விடாதீர்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மீண்டும் இதே அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.
ஹல்லேலூயா! பாண்டிச்சேரி மற்றும் பாண்டிச்சேரியின் சுற்றுவட்டார பகுதியில் இருப்போருக்கு ஒரு நற்செய்தி. ஜெபத்தோடு கூட பாண்டிச்சேரியிலே ஒன் டே கெட் டுகெதர் ஆண்டவருக்கு சித்தமானால் ஜனவரி 26ஆம் தேதியன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும், மீண்டும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக பாண்டிச்சேரியில் இருக்கின்ற தெலுங்கு பேசுவோருக்காக, தமிழ் பேசுவோருக்காக, எல்லா மொழி பேசுவோருக்காகவும் இந்த பிரத்யேகமான ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதல் முறையாக பாண்டிச்சேரிக்கு வருகிறோம் உங்களை பார்க்க வேண்டும் என்று. வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லோருக்கும் தெரிவியுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜனவரி 26ஆம் தேதி. முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். பத்மினி மஹால், பாலாஜி தியேட்டர் எதிர்ப்புறம், இளங்கோ நகர், காமராஜர் சாலை, பாண்டிச்சேரி. இது குறித்த மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டால் திரையில் காண்பிக்கப்படும் எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் அல்லது 8939393939 என்ற எண்ணிற்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்ரஸுக்கான லிங்க் அனுப்பி வைக்கப்படும். மறவாமல் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் இதை தெரிவியுங்கள். தேவன் தம்முடைய மகத்தான காரியங்களை செய்யும்படி அநேகருக்காக ஜெபிக்கிறதற்கும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறதற்கும் முகமுகமாய் உங்களை பார்த்து உங்கள் தேவைகளுக்காக தேவ சந்நிதியிலே விண்ணப்பம் செய்கிறதற்கும் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு வருகிறோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.